இது என்ன இடம்? இந்த மரம் இது வில்வ மரமாச்சு. இது ஏன் சாஞ்சி கிடக்குது? இந்த சிங்கார குடும்பத்தோட ஏன் இங்க வந்திருக்கான்? எதுக்குன்னு கண்டுபிடிச்சாக்கலாம். இது மந்திர சக்தி நிறைஞ்சதா இருக்க. இப்ப நான் என்ன பண்றது? என்னால இது எதுவும் பண்ண முடியாது. அப்படின்னா என் பிளானை எப்படி பண்றது? பவானி, இந்த ஃபார்ம் ஹவுஸை காப்பாத்த வில்வ மரத்தை பயன்படுத்தியிருக்க. பாங்கிக்கு தெரிஞ்சதுன்னா வீரா கிட்ட சொல்லிடுவான். அப்புறம் நாசமா போயிடும். அதனால நம்ம அவன் வெளியே வராம பாத்துக்கலாம். ஆனா தபிஷத்தான் நான் உங்களையும் மீராக்காவையும் எப்படி ஆபத்துல இருந்து காப்பாத்துறது? அதனால இப்பவே நான் வீரா கிட்ட போய் விளையாடுறதுக்கு வரேன்னு சொல்ல போறேன். பவானி, ஆனா அவன் நீ சொன்னா கேப்பானா? அவன் உன்னை ஸ்டாக்கா நினைச்சுக்கிட்டு. அவன் ஏன் பேச்சு கேட்க மாட்டான். ஆனா ராணி சொன்னா கண்டிப்பா கேட்பான். பவானி, நீ சொல்றது சரிதான். ஆனா என்னன்னு தெரியாத ஆபத்தை எதிர்கொள்ள போறது உனக்கு ரொம்ப பெரிய ஆபத்தா இருக்கும். அதான் என்ன சொல்ல வரீங்க? மீராக்கா உயிருக்கு வர ஆபத்தை கண்டுக்காம அது அப்படியே விட்டு சொல்றீங்களா? நீ சொல்றதும் சரிதான். பவானி, வீரா உன்னை தேடுறான். அதாவது ராணிய. ராணி 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 வர வர அந்த பேரை கேட்டாலே எனக்கு ஆத்திரமா வருது. பவானி, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. இல்ல, அவ ஏன் சிரிக்கிறானா, நீ பழைய மாதிரி நார்மலா ஃபீல் பண்றத நினைச்சு சிரிக்கிறா. சரி பவானி, நிக்காத. டக்குன்னு உன்னோட நாகினி வேலைய காட்டு. சீக்கிரமா ராணியா மாறி வீரா முன்னாடி போய் நில்லு போ. இது மத்தவங்க உருவத்தை எடுக்கிறத விட உண்மையாவே ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் அடுத்தவங்கள மாதிரி நடிக்கிறதுக்கு அவங்கள ஒரு தடவை பார்த்தா மட்டும் போதும். இங்க நான் என்ன மாதிரி இருந்துகிட்டு இன்னொருத்தி மாதிரி நடிக்கிறது, ஐயோ, நான் என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க? ஒருவேளை நான் எதாவது தப்பு பண்ணிட்டா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு. அப்புறம் மறுபடியும் ஓகே, இப்ப நான் செட்டில் ஆயிட்டேன். உங்களுக்கு ஒரு ட்ரிங்க் ஊத்தவா? ஆமா, நீங்க எல்லாம் என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கைஸ், நான் போதையாகி மயக்கத்துல இருக்க நினைக்கிறவ இல்ல, நான் என்ஜாய் பண்ண நினைக்கிறவ. சோ யூ தேங்க் யூ பட் நோ தேங்க்ஸ். என்னோட ட்ரிங்க் ஸ்பெஷல். ஒரு நிமிஷம், இது உன்னோட வோட்கா, ஸ்பெஷலி ஃபார் யூ, உனக்காக தான். தேங்க் யூ. நல்ல வேலை தபிஷத்தா, ஓட்கான்னு சொல்லி தண்ணியை கொடுத்தீங்க. உண்மையான ஓட்கா குடிச்சா என்ன ஆயிருக்கிறது? எல்லாமே வீணா போயிருக்கும். தக்ஷ், பாங்கி வாங்க, பார்ட்டிக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணலாம். என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? இத பாக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. வீராவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகாத பொண்ணு யாராவது இருக்கால என்ன? ஆனா அந்த அளவுக்கு ஒண்ணு நான் இம்ப்ரெஸ் ஆகல. நீ கொஞ்சமாவது மூளையை யூஸ் பண்ணி என்ன இங்க தனியா கூட்டிட்டு வருவான்னு நினைச்ச. ஆனா நீ இங்க மொத்த கேங்கையும் கூட்டிட்டு வந்திருக்க. அது வந்து நம்ம எல்லாரும் வேணாம் ப்ளீஸ். எல்லாரையும் இங்க இருந்து கிளப்பி விட. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எல்லாரையும் வீட்டுக்கு கிளப்பி விட. இங்க ஒரே கசகசன்னு இருக்கல்ல. போயிடுவாங்க. டிராவல் பண்ணி வந்திருக்காங்க, சோ டயர்டா இருக்காங்க. பார்ட்டி முடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனா ஒன்னு சொல்லவா, எனக்கும் இப்ப எப்படியாவது கார்டன்ல போய் வாக் பண்ணணும்னு தோணுது. எனக்கும் இங்க ஒரு மாதிரி தான் இருக்கு. வா கம் ஆன், லெட்ஸ் கோ, வா. வேணாம், இவன் வெளியே போனா வில்வ மரம் விழுந்து கிடக்கிறத பாத்துருவான். போலாம். முதல்ல நம்ம ஏதாவது சாப்பிடலாம். அது நான் I'm so hungry. ஓகே. ஐயோ பவானி, நீ என்ன பண்ணிட்ட? ஓகே, ஐ டோன்ட் மைண்ட். பவானி சாப்பிடுறத எடுத்துட்டு வா. என்ன பண்றது? ஒண்ணு பண்ணலாம். நான் போய் ராணிய பவானி கிட்ட போய் பேசுறேன். நீ போய் வீராவை பாரு. ஓகே, லெட்ஸ் கோ. ஹாய் ராணி. வாவ், நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. உனக்கு இந்த கலர் ரொம்ப சூட் ஆகுது. இங்க பாரு, ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. வா வா வா. வேலையில ஒரு பிரச்சனை, அதை இப்பயே முடிச்சாகணும். இப்பவா? அத அப்புறம் பண்ணிக்கலாம். கேளு வீரா, அந்த சக்சேனா கான்ட்ராக்ட் இருக்குல்ல, அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம். இப்பதான் எல்லாம் ஆன்லைன் ஆயிடுச்சுல, போன்லயே முடிச்சுக்கலாம்.